நான் ஒரு டென்டிஸ்ட்டாக பேஷண்ட் இந்த சிம்டம்லாம் இக்னோர் பண்ணுறத கிளினிக்கில் நிறையா பார்க்குறேன். நீங்களும் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. வாங்க எந்தெந்த சிம்டம்லாம் இக்னோர் பண்ணக்கூடாதுன்றதை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிம்டம் டென்டல் பெயின். கேட்கவே வேண்டாம். டென்டல் பெயின் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் see your dentist. Don't go to medical shop and get your medicines. டென்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா தான் எதனால் அந்த பெயின் வருதுன்றது தெரியும். மேபி நார்மல் டென்டல் பெயினாகவும் இருக்கலாம். சில விஷயங்கள் நர்வ் இஷ்யூஸ், இன்ஃபெக்ஷன்ஸ் அது மாதிரி இருக்கலாம். அதுக்கு வெறும் வலி மாத்திரை மட்டும் ஒத்து வராது. ஸோ ஃபர்ஸ்ட் டென்டல் பெயின் வந்ததுன்னா ப்ளீஸ் விசிட் யுவர் டென்டிஸ்ட். செகண்ட், வாயில் நிறைய புண்ணு வந்துட்டே இருக்குது. அடிக்க ஒருக்கா வந்துட்டே இருக்குது புண்ணு. எந்த மருந்து போட்டாலும் சரியில்லை. பாடி ஹீட்டாக இருந்தாலும் நம்ம நினச்சிட்டு பார்த்துட்ருக்கோம் சரியில்லை அப்படின்னாலும் உடனே உங்கள் டென்டிஸ்ட் பாருங்கள். பேட் பிரெத் இருந்ததுன்னா கண்டிப்பாக இட்ஸ் ஹை டைம் டு மீட் யுவர் டென்டிஸ்ட். அதே மாதிரி ப்ளீடிங் கம்ஸ் இருக்குது, ப்ரஷ் பண்ணும்போது மார்னிங் ப்ளீடிங் கம்ஸ் இருக்குது, இல்லை வாயை கொப்பளிக்கும் போது ப்ளீடிங் கம்ஸ் இருக்குது அப்படின்னாலும் உங்கள் டென்டிஸ்ட் பாருங்கள். ஃபிஃப்த் இஸ் சென்சிட்டிவிட்டி. சென்சிட்டிவிட்டினா பல்கூச்சம் தெரியும் உங்களுக்கு. பல்கூச்சம் நார்மலாக ஒரு சில்லுன்னு சூடாக சாப்பிடும் போது மைல்டாக ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் இருந்துட்டு சரியாக போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அதுவே ரொம்ப ப்ரொலாங்டாக இருக்குது, எது சாப்பிட்டாலும் இருக்குது அப்படின்னா உங்களோட டென்டிஸ்ட்டை நீங்கள் பார்க்கணும். சிக்ஸ்த், எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் போய் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் டெபாசிட் ஆகிக்குது, போய் மாட்டிக்குது, வாய் கொப்பளிச்சாலும் சரியாக இல்லை, எதுனாலும் ஹைஜீன் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்னாலும் உங்கள் டென்டிஸ்ட்டு பார்க்கணும். அதே மாதிரி உங்களோட வாயில் இருக்கிற புண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிக்கிட்டே வருது அப்படின்றத நோட் ஏதாவது பண்ணுறீங்கன்னா அப்போவும் இட்ஸ் ஹை டைம் டு மீட் யுவர் டென்டிஸ்ட். அதே மாதிரி ஜா பெயின். இங்கே இருக்கிற பல்லு வலி உங்கள் காதுக்கோ தலைக்கோ பின் கழுத்து அந்த மாதிரி எங்கேயாவது பரவற மாதிரி இருந்ததுன்னா இட் கேன் ஆல்சோ பி அ ஜா பெயின் அண்ட் டென்டல் பெயின். டென்டல் ரிலேட்டட் இஷ்யூஸாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுனாலும் உங்கள் டென்டிஸ்ட்டை பார்க்குறது நல்லது. ஸோ இந்த மிஸ்டேக் எல்லாம் சின்னதாக இருக்கலாம், சிம்பிளாக இருக்கலாம். பட் இட்ஸ் நாட் சிம்பிள். இட் கேன் டேக் யூ டு மோர் இன்ஃபெக்ஷன். அப்படியே ப்ரொலாங்டாக விட்டீங்கன்னா இது சிம்பிளாக இருக்கிற சிம்டமாக இருந்தாலும் இட் கேன் ரிஸ்க் யுவர் லைஃப். So take care, meet your dentist once in 6 months, have your consultation, have a great oral hygiene. Thank you.